அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள், சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கூடுதல் சிறப்பாக மதியம் 3:49 அப்படிங்கும்போது ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதி துவங்குது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கவும், கடன் பிரச்சனை தீரவும், நோய்கள் நீங்கவும், வழக்கில் வெற்றி பெறவும், வேறு ஏதேனும் மனக்கவலைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கவலைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தேய்பிறை பஞ்சமி திதியை சொல்லலாங்க. யார் ஒருத்தங்க தேய்பிறை பஞ்சமியில் தொடர்ந்து வீட்டிலோ இல்லை கோவில்லையோ வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், அதாவது விதியால் மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கூட சீக்கிரமாகவே தீரும் அப்படின்னே சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வீட்லேயோ இல்லை கோவில்லையோ தேங்காய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தேய்பிறை பஞ்சமிக்கும் தேங்காய் தீபத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இது வரைக்கும் தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றுவதற்கு தயக்கப்பட்டவங்க கூட தாராளமாக ஏற்றுங்க. அதில் எந்த தவறுமே கிடையாது. உங்கள் ஊரில் வாராகி அம்மன் கோவில் இருக்குது, பக்கமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் அங்கே போய் ஏற்றுங்க. கோவில் இல்லை அப்படிங்கும்போது அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த தேங்காய் தீபத்தை தாராளமாக வீட்டிலேயே ஏற்றி வரலாம். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் கேட்குறாங்க, நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னுட்டு. நம்முடைய சாஸ்திரத்தில் கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது உடைக்கும் போது கொஞ்சம் ஃபோர்ஸாக தானே நம்ம உடைப்போம், அப்போ சில அதிர்வுகள் ஏற்படும், அது குழந்தைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ தனியாக இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்க வேலையை அவங்கவுங்களே தான் செஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த காரணங்கள் பெரியவங்க ஏதாவது ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டையாவது சொல்லியோ இல்லை பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டையாவது சொல்லியோ உடச்சி தர சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த தேங்காயை வச்சு தீபம் தாராளமாக ஏற்றலாம். ஏற்கனவே இந்த ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு குறித்து 2 பதிவுகள் போட்டாச்சுங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். சரி, இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பஞ்சமி திதியோட டைம் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை 3:49 அப்படிங்கும்போது தொடங்குது. இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா நாளை சனிக்கிழமை பகல் 1:25 அப்படிங்கும்போது முடியுது. அப்போ வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் தாராளமாக 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யலாம். மாலை நேரம் வழிபாடு செய்ய தவறுனவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலை 10 மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். நாளை மாலை வேலைங்கும் போது நமக்கு பஞ்சமி திதி முடிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஏற்கனவே 2 பதிவுகளில் தீபமேற்றும் முறை குறித்து தண்ணீர் பரிகாரம் குறித்தெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? இப்போ இதில் வாராகி அம்மனுக்கு எந்த மாதிரி மாலை கட்டி போட்டோம் அப்படிங்கும்போது நம்முடைய கடன் பிரச்சனை தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், வீட்டில் அமைதி நிலவும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், வியாபாரம் தொழில் எல்லாம் நல்ல டெவலப் ஆகும் என்பது குறித்து தான் சொல்ல போகிறேன். இந்த மாலையை நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு அணிவிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சனிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கும் நீங்கள் அணிவிக்கிறது நல்லது. 2 நாளுமே பார்த்திங்கன்னா பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு மாலை கட்டுறது சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வேணும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல சம்பத்துகளும் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ஆசி இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நம்ம சேரும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 6. இப்போ 6ங்கிற எண்ணிக்கையில் தான் நாம் இந்த பொருட்களை எடுத்துக்க போகிறோம். என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 6 எடுத்துக்க போகிறோம். நல்ல விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக நீங்கள் பார்த்து ஒரு 6 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும்.
அடுத்து 6 கிராம்பு வந்து எடுத்துக்கணும். இந்த 6 கிராம்பும் நல்ல மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக வந்து எடுத்துக்கணும். இந்த கிராம்பை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கும். பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும். இப்போ நம்மக்கிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு இன்னும் தராமல் இருக்கிறாங்க, ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களே நம்ம வீடு தேடி வந்து சீக்கிரமாக தருவதற்குண்டான வாய்ப்பும் வந்து அமையும். இப்போ 6 ஏலக்காய் 6 கிராம்பு இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் பன்னீர் இருக்குது, அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோஸ் வாட்டர் ஒரு மூடி ஊற்றி அதில் வந்துட்டு இந்த ஏலக்காயும் கிராம்பையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைங்க. அதாவது ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அப்போ தான் வந்து நம்ம இதை மாலையாக கோர்க்கும் போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ மாலையில் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறீங்களோ இல்லை நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறீங்களோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிவிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் கமலும் சமயத்தில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்ச பிறகு தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும். இந்த சமயத்தில் நீங்கள் யார் கூடவும் பேசவே கூடாது. ஏன்னா இந்த மாலை கட்டும்போது நம்ம சங்கல்பம் வந்து எடுக்க போகிறோம். அப்போ நம்ம பேசிக்கிட்டே எடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா கவனச்சிதறல் வந்து ஆகும், மேலும் கோரிக்கை நிறைவேறுவதற்கு தாமதமாகும். அதனால் நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக முடிஞ்ச பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. இப்போ சுவாமி படங்கள் நீங்கள் செல்ஃபில் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு கீழே வந்துட்டு உட்காந்துக்கோங்க. வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஒரு துணியை விரித்து போட்டு அதில் வந்துட்டு 10 நிமிடம் மட்டுமே ஊற வச்ச இந்த ஏலக்காயும் கிராம்பையும் நீங்கள் எடுத்து அந்த துணியில் வந்து வச்சுடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணீரெல்லாம் அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதன் பிறகு ஒரு வெள்ளை நூலில் மஞ்சளை வந்துட்டு நீங்கள் கலந்து அதை மஞ்சள் நூலை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வீட்டில் ஏற்கனவே மஞ்சள் நிறத்தில் நூல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெள்ளை நிற நூலை தான் வந்து மஞ்சளில் நனைச்சி மஞ்சளாக வந்து மாற்றணும். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அதெல்லாம் சொன்னோன்னே இன்னும் வீடியோ வந்து பெருசாக போகும். அதனால் நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணுங்கள். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஊசியில் கோர்த்துட்டு ஒன்றா வந்துட்டு நீங்கள் முதல்ல ஒரு ஏலக்காய் வைக்கிறீங்க, ஒரு கிராம்பு வைக்கிறீங்க, ஒரு ஏலக்காய் வைக்கிறீங்க, ஒரு கிராம்பு வைக்கிறீங்க. இப்படி ஒன்றா நீங்கள் கோர்க்கும் போதும் ஓம் ஸ்ரீம் சந்தோஷ்ணியை நமக, ஓம் ஸ்ரீம் சந்தோஷ்ணியை நமக, ஓம் ஸ்ரீம் சந்தோஷ்ணியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து கோக்கணும். அதனால தான் யார்கிட்டையும் வந்து பேசாதீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். இப்போ இதில் 6 அதில் 6 மொத்தம் 12ஐயும் நீங்கள் கோர்த்து முடித்த பிறகு நீங்கள் இதை வந்துட்டு ஒரு மாலை மாதிரி வந்துட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த அளவில் நீங்கள் கேப் விட்டு கூட நூலை கட் பண்ணிக்கலாம். படமாக வச்சுருக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நூல் வந்து அளவு வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் 6 அதில் 6 பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இப்போ இதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ வாராகி அம்மன் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தீபத்தை பார்த்து சங்கல்பம் எடுக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கணும், எங்கள் வாழ்க்கை வந்து நல்லபடியாக முன்னேறணும், கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், வீட்டில் ஒற்றுமை நிலவணும், சந்தோஷம் நிலவணும், நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்னுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரணும்னு சொல்லி இந்த ஏலக்காயும் கிராம்பையும் கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் வேண்டுங்க. சாதாரணமாகவே இந்த ஏலக்காயும் கிராம்பையும் நம்ம வச்சுக்கிட்டு வேண்டும் போது அந்த கோரிக்கை வந்து சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் சேர்த்து, அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது கட்டாயம் நம்முடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும். இப்போ இந்த மாலையை நீங்கள் சிலைக்கோ படத்திற்கோ இல்லை விளக்கு வச்சு தான் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த விளக்கை சுற்றியோ வந்துட்டு நீங்கள் அணிவிச்சிடலாம். இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்த தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்து நல்லா வந்துட்டு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு வீட்டில் செவ்வாய் வெள்ளி தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தூபத்தில் வந்துட்டு இதை
நீங்கள் போட்டு வீடு முழுவதும் காட்டலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும். தூபம் காட்டும் பழக்கமெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தூக்கி ஓடுகின்ற நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ இல்லை மரம் செடி கொடிக்கு அடியிலையோ வந்துட்டு போட்டுருங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இது போன்ற ஒரு மாலை கட்டும் முறை கொடுத்து சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி சொல்லியிருக்கிற அந்த மந்திரம் மற்றும் மாலை கட்டும் விதம் வந்து புதிது. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அன்னை நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றியே தீர்வார்கள். இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.